எதிரியும் நண்பனாக மாறக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ராசிநாதனும் 6ஆம் அதிபதியும் ஒரு இடத்துல இருக்கிறனால ஒரு இடத்துல எதிரியோட வேலை செஞ்சே ஆக வேண்டிய அமைப்பு. அவரை நீங்கள் புரிஞ்சிக்க, நீங்கள் உங்களை அவர் புரிஞ்சிக்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளாக அந்த மனுஷனை போய் தப்பாக எடுத்துக்கிட்டோமே, ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாரே அப்படின்ட்டு மிதனராசிக்காரரை பற்றி மற்றவருடைய மதிப்பு அபிப்பிராயம் மாறக்கூடிய அமைப்புகள் இந்த ஐப்பசி மாதத்தில் உண்டுங்க. ஆக ராசிநாதன் உச்சகுருவின் பார்வையில் வருவதால் எல்லா விதமான எதிர்ப்புகளையும் அப்படியே அடக்கி ஒடுக்கக்கூடிய அமைப்புகள், நோய் தொந்தரவுகள் பெரிய அளவில் விலகக்கூடிய அமைப்பு, நல்ல மருத்துவம் நல்ல மருந்துகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புன மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். முதல் 20 நாட்களுக்கு சுக்கிரன் நீச்சமாகிறதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு இருக்கும். அம்மாவோ அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல் அம்மாவோ அக்காவோ தங்கையோ மனைவியோ தன் தாரமோ தன் மகளோ அல்லது உங்களுடைய பக்கத்து சீட்டில் வேலை செய்கிற தோழியோ ஏதாவது ஒரு விஷயத்தில் முதல் 15 நாட்களுக்கு 20 நாட்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரியாக வீண் பழி போன்ற அமைப்புகள், பெண்களோடு கருத்து வேற்றுமைகள் போன்ற அமைப்புகள் மிதனராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் கூட பிற்பகுதியில் 5ஆம் இடத்திலேயே சுக்கிரன் வந்துடுறதுனால நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆகவே ஒரு தூர பிரயாணம் மூலமாக நன்மைகள், பயணங்களின் மூலமாக மேன்மைகள், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த முடக்க நிலைகள் விலகுதல் என்பது போன்ற அனைத்திலும் ஒரு நிறைவுகள் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய ஓரளவிற்கு நிறைவான வருமானம், கோடிகளில் கொட்டும்னு சொல்ல முடியலனாலும் போதுமான வருமானம் இருக்கக்கூடிய நல்ல மாதம்